ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம தன்வீர் கேமிங் 2.0 இதில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ் ரேங்க்டு ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம உள்ளே போகிறோம், அடி புழக்கிறோம். மேட்ச் எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என் பையனும் விளாடுவான், அவனும் நானும் சேர்ந்து ஒரு வீடியோ போடுவோம். பாருங்கள், நானும் என் பையனும் சேர்ந்து விளாட்ற வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I placed the super bonfire. ஹலோ गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முன்னாடி அத்தை பேசினாரு, இப்போ நான் பேசுறேன். I placed the super bonfire. வாங்க गाइस, மேட்ச்க்குள்ள போலாம். எடுத்தனே ஒருத்தன் காலி ஆயிருப்பான். நான் வந்து உள்ள ஏறி அடிக்கலாம் பார்த்துருப்பேன். நான் அடுத்த மேட்ச் எனக்கு கன்று வேணும்னு சொல்லி எடுத்தேன். டப்புன்னு கீழே போட்டேன், மறந்தாப்புல கன்னை எடுத்துகிட்டு உள்ளே ஏறினா எவ்வளோ போன் ஃபயர் இங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. அப்புறம் என்ன ஆகுது, என் பையன் போயிட்டான். சரி, இந்த மேட்ச் அவ்வளோதான். எதிரிகளை புழக்கிறோம். அடுத்து பாருங்க, எதிரிகளை புழக்கிற பொலையில். ஓகே, இப்போ என்னாச்சு, ரவுண்ட் 2 ஆரம்பிச்சிருச்சுல. இப்போ புழக்கிறேன் பாருங்க. Weapon enhanced. Need equipment. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த சைடு எதிரி வருவாங்கன்னு பார்த்து யாருமே இல்லை. பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனிமி இங்கே இந்த சைடு வராங்களான்னு பார்த்தேன். இந்த சைடு யாருமே வரல. ஒரு 2 தடவை ஸ்கோப் போட்டு பார்த்தேன், இல்லை, யாரும் வரல. சரி, அப்போ எல்லாம் இந்த சைடு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஆளை போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஆள் ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு, அவரை ஆட்டி பொழப்பாங்க. நான் என்ன பண்ணேன், பொழந்துட்டு பார்த்தா டவுன் பண்ணி வச்சுங்க. ஒரு கில்லை கிளியர் பண்ணியாச்சு, இன்னொரு கில்லை கிளியர் பண்ணணும். அப்படியே மெதுவாக அந்த சைடு போய் பார்த்தா இங்கே போய் நின்று அந்த எதிரியை கிளியர் பண்ணுங்க பாருங்க. இப்போ அந்த எனிமையை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தா ஃபுட் சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. சரி, நம்ம இங்கே நிற்போம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவன் உள்ளே போயிட்டான். நான் என்ன பண்ணேன், அப்படியே மேலே ஏறி இங்கே நின்று எட்டி பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு யாரும் இல்லை. சரி, மேலே ஏறலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லோன் வேறு வந்துருச்சு. எப்படியோ உள்ள மேலே ஏறிட்டேன். மேலே ஏறலாம் இது ஒரு எனிமி போயிட்டு இருந்தான். என்னை கவனிக்கவே சரி, கீழே போகலான்னு பார்த்தா கீழே வேற எனக்கு வேற ஹெச்பி கம்மியாக இருந்தது. ஏற்றிட்டு ஓரியனை போட்டு கீழே இறங்கிடலாம் பார்த்தா புட் சவுண்டு கேட்டுச்சு. சரி, பயவுள்ள கீழே தான் நிற்பான் போல், இங்கிட்டு சுற்றி இறங்கலான்னு பார்த்தா ஜோனு அங்கே அந்த சைடு போட்டிருந்தாங்க. சரி, இந்த சைடு சுற்றி இறங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓரியன் இந்த சைடு சுற்றி இறங்கிடலான்ட்டு ஓரியன் போட்டு இறங்கினா கீழே தான் நிற்கிது. பயவுள்ள பயவுள்ளே ஒரு என் பையனே செம்மையான மெசேஜ் வச்சா. ஆமாம், சரி, அடுத்த ரவுண்டு வந்துருச்சு. அடுத்த ரவுண்டு என் பையன் விளாடுவான், அவன்கிட்ட கொடுத்துட்றேன். 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவனுங்களை அடிக்காமல் நான் விட மாட்டேங்கிற ஒரு முடிவே எடுத்துட்டேன். எங்கள் அப்பா ஐஸ் அடிச்சாரு, நான் ட்ரிபிள் ஐஸ் அடிக்கலாம்னு நினச்சேன். 3 ரவுண்ட் இல்லை, எல்லாம் வர மேட்சில் ஐஸ் அடிக்கலாம்னு நினச்சேன். எல்லோரும் டீமெண்ட்லாம் உள்ளே ஏறிட்டானுங்க, அடிச்சிடுவானுங்க. பார்த்தா அவனுங்க போய் டவுன் ஆகிட்டு இருக்கானுங்க. இல்லை, ஒரு லைனாக டவுன் ஆகிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக இந்த இடத்துல வேறு நான் 2x ஸ்பீடு ஓட்டுருவேன் கைஸ். 2x ஸ்பீட் போட்டால் என்னால் ஸ்லோவாக தான் பேசுவேன். அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமா எனக்கு தெரியாது. அப்படியே கொஞ்சம் நாள் நம்ம நண்பர்கள்லாம் ஒருத்தனா போட்டுருந்தாங்க. நானும் இறங்கி ஒருத்தர்
ரெண்டாவது அவங்க அடிக்கலாம் பார்த்தா நம்மளே அடிச்சிட்டாங்க. அதனால அவனை 4வது ரவுண்டு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். 4வது ரவுண்டு ஸ்கோர் டைம் ஆக போகுது. எனக்கு அவங்களுக்கு பொழக்காம விட மாட்டேங்குது. ஒரு முடிவுலேயே தான் இறங்கினேன். இறங்கினோடனே ஒரு கைப்புள்ள இங்கே இருப்ப நல்ல டேமேஜ் கொடுத்துட்டு போய் தப்பிச்சிட்ட கைப்புள்ள. அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே நின்றுருப்பேன். இங்கே நின்றா 2-3 பேர் அப்படியே போவானுங்க. சைடு 2 பேர் போவானுங்க. அவங்களுக்கு கரெக்டாக 7 முடிவுல 2வது தடவை வருவானுங்க. கரெக்டாக அவனுக்கு நல்ல டேமேஜ். இன்னொன்று தருவான் அவனுக்கு நல்ல டேமேஜ். அவன் அடிச்சிட்டான். கோவால் மேலால விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏரியெல்லாம் என்ன இருந்தா கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா இங்கே வந்தா அவனுக்கு ஏன்னா இதுக்குள்ள நம்ம டீமெண்ட் ஒரு டவுன் ஆயிருக்கு. அவனுக்கு ஒரு இதுக்குள்ள இங்கே ரிவ்யூ பண்ணி ஆரம்பிச்சானுங்க. அவனுக்கு ஒரு டவுனை போட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கான். அவனை அடிச்சிருப்பேன். ஜெயிச்சு கிடைக்கல. பட் டவுன் அவனுக்கு அடிச்சிட்டாங்க. அதனால ஜெயிச்சு கிடைக்கல. ரவுண்ட் 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ்.